ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இப்போ ஃபோனிக்ஸ் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஃபோனிக்ஸ் சவுண்ட், அது என்ன? ஃபோனிக்ஸ் சவுண்ட், ஃபோனட்டிக் சவுண்ட் ரெண்டுமே ஒன்றா? ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸுங்கிறது வந்து நம்ம இயல்பாக இப்போ நம்ம ஆப் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, இதுதான் ஃபோனிக்ஸ் சவுண்டு. ஜாலி ஃபோனிக்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம்ல, இது ஃபோனிக்ஸ் சவுண்ட். ஃபோனட்டிக்ஸுங்கிறது வேறு. ஃபோனட்டிக்ஸுங்கிறது அந்த சிம்பிளில் நம்ம சவுண்டோட சிம்பிள் படிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஃபோனட்டிக் சவுண்ட்ஸ். ஓகேவா? ஃபோனிக்ஸ் வேறு, ஃபோனட்டிக்ஸ் வேறு. நம்ம அதுக்கான டிஃப்ரென்ஷியேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஃபோனிக்ஸை வச்சு நாம் ஏன் படிக்கிறோம்? இப்போ நாமெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ணி படிக்கலையா? ஸோ நாம் படித்தது வேறு, அது கஷ்டம். இப்போ நம்ம சவுண்ட்ஸை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களே ஈஸியாக ரீட் பண்ணி அழகாக வந்து இங்கிலீஷ் கற்றுக்குவாங்க. அதுக்காக தான் நாம் இந்த ஃபோனிக்ஸை கற்றுக் கொடுக்கணும். சரி, இப்போ இந்த ஃபோனிக்ஸை நம்ம கற்றுக் கொடுக்கணும்னா எப்படி கற்றுக் கொடுக்கலாம்? அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லெட்டர் நேம் அண்ட் லெட்டர் சவுண்ட். ரெண்டாவது வவல் அண்ட் கான்சனன்ட். மூணாவது ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவல். அடுத்து நாலாவது பிளண்டிங். அஞ்சாவது செக்மெண்டிங். ஆறாவது சிவிசி வேர்ட்ஸ். ஏழாவது டயக்ராஃப், ட்ரைகிராஃப், குவாட்கிராஃப். எட்டாவது சிலபிள். ஒன்பதாவது ஸ்பெல்லிங் ரூல்ஸ். பத்தாவதா இருக்கிறது ரீடிங் ப்ராக்டிஸ். நாம் இந்த 10 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக குழந்தைங்கள ஈஸியாக நம்ம ரீட் பண்ண வச்சிடலாம். இப்போ ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபோனிக்ஸில் நமக்கு ஃபர்ஸ்டாக இருக்கிறது என்ன? லெட்டர் நேம் அண்ட் லெட்டர் சவுண்ட். இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இன்னைக்கு. ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபோனிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? லெட்டர் நேம் அண்ட் லெட்டர் சவுண்ட். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த லெட்டர் நேமை நம்ம எந்த ஸ்டாண்டர்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த லெட்டர் நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம லெட்டர் நேம் அப்படின்னா என்ன? எதை பற்றி படிக்கிறது? ஆல்ஃபபெட். அதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஆல்ஃபபெட் படிக்கலாமா அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏபிசிடி படிக்கலாமா அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரி, இதை நம்ம இப்போ ஆல்ஃபபெட் இல்லை ஏபிசிடி அப்படின்னு சொல்லாமல் ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அழகான டவுன் இருக்கு. அந்த டவுனோட நேம், பேரு ஆல்ஃபபெட் டவுன். இந்த ஆல்ஃபபெட் டவுன்ல, அதாவது இந்த ஆல்ஃபபெட் ஊர்ல 26 லெட்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த ஆல்ஃபபெட் டவுனில் 26 லெட்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அந்த டவுனில் அவ்வளோதான் இருக்காங்க. அந்த 26 லெட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்கள தாண்டி அந்த ஆல்ஃபபெட் டவுனுக்குள்ளார யாருமே இல்லை. அதை நம்ம நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிடணும். திரும்ப நம்ம சொல்லணும். ஒரு அழகான டவுன், அந்த டவுனோட நேம் ஆல்ஃபபெட் டவுன். அந்த டவுனுக்குள்ளார யார் மட்டும்தான் இருக்காங்க? 26 லெட்டர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ நாம் அந்த டவுனுக்குள்ளார போகலாமா? அந்த 26 லெட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா அவங்களாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணலாம். இன்னும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இன்னும் வேறு மாதிரி கூட ஸ்டோரியை இன்னும் ப்ரீஃபாக கூட சொல்லி நீங்கள் க்ரியேட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லலாம். இப்போ இதோட நம்ம கண்டினியூஷனுக்கு போகலாம். இப்போ 26 லெட்டர்ஸ் இருக்காங்கல்ல ஆல்ஃபபெட் டவுன்ல, அவங்கள ஃபர்ஸ்ட்டாக யார் வர போகிறாங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் யாரு தெரிஞ்சுக்கலாமா? யார் வந்திருக்காங்க இங்க ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்க? இவங்க தான் இருக்காங்க. இந்த லெட்டர் தான் இருக்காங்க. ஆல்ஃபபெட் டவுன்ல இருக்கக்கூடிய 26 லெட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்கன்னா இவங்க தான் வந்திருக்காங்க. நாம இவங்களை இப்படி எழுதணும். சரி, எழுதிட்டோம். இந்த லெட்டருக்குன்னு ஒரு நேம் இருக்கும்ல, அப்ப அவங்களுடைய நேம் தெரிஞ்சுக்கலாமா? இவங்க தான் ஏ. இவங்க தான் ஏ. இந்த லெட்டர் நேம் இஸ் ஏ. ஓகே, இந்த ஏக்கு ரொம்ப பசியா இருக்கா? அப்ப பாக்குது பக்கத்துலயே ஒரு ஆப்பிள் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? ஏக்கு பசி எடுக்கும் போது பக்கத்துலயே ஆப்பிள் இருந்தா என்ன பண்ணும்? அந்த ஆப்பிளை சாப்பிடுமா? ஸோ ஹாப்பியா இந்த லெட்டர் ஏ இந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிடுது. சாப்பிட்டதுமே இந்த லெட்டர் ஏக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே என்ன பண்ணுது? அந்த ஹாப்பிலே ஒரு சவுண்டு போடுது. என்ன சவுண்டு தெரியுமா போடுது? அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படின்னு ஒரு சவுண்டு போடுது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு திரும்பி நம்ம ரிமைண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த டவுனுக்குள்ளார போனோம்? எந்த டவுனை போய் நம்ம விசிட் பண்ணோம்?
alphabet town. அந்த டவுனுக்குள்ளார யார் இருந்தாங்க? 26 லெட்டர். அதுல ஃபர்ஸ்ட் லெட்டரா யார் வந்தாங்க? இவங்க தான் வந்தாங்க. அப்போ இந்த லெட்டரோட நேம் என்ன? ஏ. ஏ என்ன சாப்பிட்டுச்சு? ஆப்பிள். ஆப்பிள் சாப்பிட்டுட்டு ஹாப்பியா என்ன சவுண்ட் கொடுத்துச்சு? So this is the right way. எப்படி நம்ம இதை ரைட் வேன்னு சொல்றோம் அப்படின்னா, இதுதான் ஆல்பபெட். இந்த ஆல்பபெட்ல 26 லெட்டர்ஸ் இருக்குது. இப்படி நம்ம எழுதக்கூடியது ஒரு லெட்டர். அந்த லெட்டருக்குன்னு ஒரு நேம் இருக்கு. அந்த நேம் தான் ஏ. ஏ ஃபார் ஆப்பிள். ஏவோட சவுண்டு ஆ. ஸோ நம்ம முறையா சொல்லி கொடுக்குறோம். லெட்டர் நேமும் வந்துடுது, லெட்டர் சவுண்டும் வந்துடுது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆல்பபெட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னா, டே ஆல்பபெட் எழுது அப்படின்னா தெரியல சில குழந்தைங்களுக்கு. டே ஏபிசிடி எழுதுனா எழுதுறான், ஆல்பபெட் எழுதுனா தெரியல. சரி, நம்ம இப்போ ஏன்னு எழுதி போட்டுறோமா? இதை ஏன்னு சொல்லிடுறானா? ஏங்கிறது என்ன? ஏங்கிறது அந்த லெட்டரோட நேம். ஸோ லெட்டர் நேம் தெரிஞ்சாதான் லெட்டர் சவுண்ட் அவன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். ஸோ லெட்டர் நேம் அப்படிங்கிறத நம்ம எழுதுறது, லெட்டர் சவுண்ட் அப்படிங்கிறது அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு கிளியராக கொடுத்துடணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம திரும்ப திரும்ப நம்ம 26 லெட்டர்ஸ்க்கு இப்படி சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க ஈஸியாக ரியலைஸ் பண்ணிடுவாங்க. செகண்டாக வந்திருக்கிறவங்க யார்? இவங்க தான் லெட்டர் பி. இந்த லெட்டர் பி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பால் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க இந்த பாலை எடுத்துக்கிட்டு அந்த பாலை பவுன்ஸ் பண்ணிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே வராங்க. அப்படி பவுன்ஸ் பண்ணும் போது இவங்க ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. இவங்க ஏ சவுண்டு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. என்ன சவுண்டுனா ஓகே. இப்போ லெட்டர் பியை நம்ம மீட் பண்ணிட்டோம். அவங்க பாலை பவுன்ஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டே அப்படிங்கிற சவுண்ட் கொடுத்துட்டாங்க. தேர்டா யார் வராங்க? கியூட்டா யாரோ வராங்களே, யார் அது? அதுவும் பக்கத்துலயே கேட் வச்சுட்டு வராங்க. யார் இவங்க? இந்த லெட்டருடைய நேம் என்ன? இந்த லெட்டருடைய நேம் தான் சி. லெட்டர் நேம் இஸ் சி. இவங்க யாரை தெரியுமா கூட்டிட்டு வராங்க? கேட்ட. இந்த கேட்டை கூப்பிட்டுக்கிட்டே அந்த கேட் கூட விளையாண்டுக்கிட்டே இவங்களும் ஒரு சவுண்டு போடுறாங்க. என்ன சவுண்டுனா ஓகே. இப்போ நம்ம 3 லெட்டர்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு 3 லெட்டர்ஸை பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து மீதி இருக்கிற லெட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபோனிக்ஸ் சீரீஸ் மொத்தமாக வந்து நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.